ஓசூரில் பைக் விபத்தில் சிக்கிய இருவர் திருட்டு வாகனத்தில் சென்று நகை பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் என்ற அதிர்ச்சி தகவல் தெரியவந்துள்ளது. விபத்தில் சிக்கிய குற்றவாளிகள் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? கர்நாடக மாநிலம் சிக்பெல்லபுரா மாவட்டம் நாராயணஹள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் 28 வயதான பாலாஜி. இவரது நண்பர் 23 வயதான ஹரீஷ். இவர்கள் இருவரும் இருசக்கர வாகனத்தில் ஓசூருக்கு சென்றுள்ளனர். ESI ரிங் ரோடு பகுதியில் உள்ள சாலையில் இருவரும் சென்று கொண்டிருந்த போது இருவரும் விபத்தில் சிக்கி தூக்கி வீசப்பட்டனர். இதில் பாலாஜிக்கு இடது காலிலும் ஹரீஷுக்கு வலது கையிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. விபத்தை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் இருவரையும் மீட்டு ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்த ஓசூர் சிப்காட் போலீசார் அப்பகுதிக்கு சென்று விசாரணை நடத்திய போது திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. விபத்தில் சிக்கிய இருவரும் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் திருட்டு சம்பவத்தில் தொடர்புடையது என தெரிய வந்தது. அது கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து போலீசார் அரசு மருத்துவமனைக்கு சென்று இருவரிடமும் விசாரணை நடத்தியதில் இருவரும் செயின் பறிப்பு வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் என்பது தெரிய வந்தது. இருவரும் கர்நாடகா மற்றும் ஓசூர் பகுதிகளில் நகை பறிப்பு சம்பவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துள்ளனர். கடந்த 8ஆம் தேதி ஓசூர் மூக்கண்டபள்ளி சிவாஜி நகர் பகுதியில் கீர்த்தி என்ற பெண்ணிடம் செயின் பறித்துள்ளனர். பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்காக வந்திருப்பதாக கூறி அந்த பெண் கழுத்தில் அணிந்திருந்த 6 சவரன் தங்கச் செயினை பறித்து கொண்டு தப்பி இருக்கின்றனர். அதேபோல ஓசூர் காளகஸ்திபுரம் பகுதியில் உள்ள குடியிருப்பில் மணியம்மாள் என்ற மூதாட்டியிடம் 5 சவரன் தங்க நகைகளை பறித்து சென்றதும் தெரிய வந்தது. குற்றவாளிகள் இருவருக்கும் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். செயின் பறிப்பு வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் விபத்தில் சிக்கியதன் மூலம் போலீசாரிடம் சிக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.